நம்ம கடைக்கு ஒரு சோனி 32 இன்ச் டிவி ரிப்பேருக்கு வந்தது. அந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னா இடி விழுந்து மதர் போர்டு எல்லாமே வீணாக போச்சு. இதில் டிஸ்பிளே மட்டும் தான் நல்லா இருந்தது. இப்போ நான் இந்த டிவி வந்து ஒரு மார்க்கெட் போர்டு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு பேக் லைட்டை வந்து செக் பண்ணி சீரீஸில் போட்டுக்கிட்டேன். சீரீஸில் போட்டு தனியாக மைனஸு ப்ளஸ்ஸு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் லைட்டு தேவையான பேக் லைட் டிரைவரு வாங்கி வந்து அதில் இன்புட்டை பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 24 வோல்ட் கொடுக்கலாம். நமக்கு வந்து இந்த சோனி டிவி அடாப்டர்லேருந்து 19 வோல்ட் தான் வருது. அதனால் நான் வந்து பவர் சப்ளை வைக்காமல் இந்த 19 வோல்ட் எடுத்து எல்இடி டிரைவர் இன்புட்டில் கொடுத்து பேக் லைட்டை ஆன் பண்ண வச்சுட்டேன். இந்த எல்இடி டிரைவருக்கு 19 வோல்ட் வந்து அந்த அடாப்டர்லேருந்து எடுத்து இதில் செக் பண்ணி 19 வோல்ட் எடுத்து இன்புட்டை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மதர் போர்டுக்கு தேவையான 12 வோல்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த பக் போர்டு போட்டு 12 வோல்ட் தனியாக எடுத்துட்டேன். இப்போ பேக் லைட்டு ஆன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மதர் போர்டுக்கு தேவையான 12 வோல்ட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மதர் போர்டு ஸ்பீக்கருக்கு தேவையான 4 ஒயர் சால்ட்ரிங் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ டிவி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ண உடனே சோனின்னு லோகோ வரணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சர்வீஸ் மெனுவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒனிடா சாம்சங் சோனின்னு வரும். நான் வந்து சோனின்னு சொல்லிட்டு பேர் செலக்ட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். சோனின்னு லோகோ வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட் மேஜ் ப்ராப்ளம் இருக்குது. இந்த கோஸ்ட் மேஜ் ப்ராப்ளத்துக்கு சர்வீஸ் மெனு மறுபடியும் ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா பேனல் செட்டிங்கில் போய்ட்டு பேனல் செட்டிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ண உடனே அதில் பார்த்தீங்கன்னா மேப்பிங் அந்த மேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா பிட்ரேட் இருக்கும். பிட்ரேட்டில் வந்து இதில் 8 பிட் இருந்து நான் வந்து 10 பிட்டு வச்சுட்டேன். இது ஃபுல் ஹெச்டின்றதுனால நான் 10 பின்னு வச்ச உடனே இந்த டிவி சரியாயிடுது. இப்போ இந்த வீடியோவில் எப்படி வந்து மார்க்கெட் போர்டு வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் இது தெரியாதவங்க இல்லை இந்த வீடியோ புரியாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கிறேன். சரி, ஓகே. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.